ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுட்டு பார்த்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு வீடியோஸ் ஷார்ட்ஸுக்கு கீழே லிங்க்ஸ் இருக்குது. அது என்ன வீடியோஸ், ரிலேட்டட் வீடியோஸ், ரீசெண்ட் வீடியோஸ்லாம் ஓகே. அது பார்க்கணுன்றவங்க பாருங்கள், எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறோன்னா உங்களுக்கு வீடியோஸும் பிடிக்கும். பட் ஆனால் மற்ற சேனலில் சொல்கிறது நான் சொல்கிறதும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்த விளையாட்டை ஆரம்பித்தது கனியக்கா தான். என்ன கேட்டால் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கேப்டன்சிக்கு சொல்லும்போது நீங்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து யாரையும் சொல்ல முடியாதுன்றது ஓகே. சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து யாரையும் சொல்ல முடியாதுன்றதுக்காக நீங்கள் பிக் பாஸ் வீட்லேயே சொன்னீங்க அப்படிங்கிறது ஓகே தான். அப்போது ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லும்போது பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே பெஸ்ட்டாக என்ன, ஒஸ்ட்டுன்னு யாருமே இல்லையா என்ன? அப்போ ஏன் கனியக்கா வந்துட்டு கலையை சொல்லலை, இல்லைனா ஆதிரியை சொல்லலை, வியானாவையும் அரோராவையும் சொன்னாங்க. அரோரா அப்போ பிக் பாஸ் வீடு தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுதான் சேஃப் பிளே. அரோராவை டே ஃபஸ்ட்லேருந்தே கனியக்காவுக்கு பிடிக்காது. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபஸ்ட் டே ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்லேயே வந்து அவங்கவுங்களுக்கான அந்த பிரவீன் காந்தி சார் இருப்பார் இல்லைங்களா, அந்த வீக்லேயே வந்து அவங்கவுங்களுக்கான செல்ஃபாக அவங்கவுங்க நாமினேட் ஆகிறதுக்கு, அதாவது யாருக்கு வேணாம் 3 பாஸ் அப்படின்னும் போது யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல சூப்பர் டீலக்ஸில். பிரவீன் காந்தி சார் அவராக எழுந்துக்குவார், நான் யங் ஜென்ரேஷனுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ வந்து ரம்யா ஜோ ஒரு சீன் போடுவாங்க. அவங்க அன்னைக்கு போட்ட சீனை தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஒஸ்ட்டாக மயக்கம் வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் அழகாக ஆரம்பிச்சாங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணாங்க, கூட்டு குடும்பம்னாங்க. இப்போ அது மயக்கம் வரைக்கும் போயிருக்கு. அந்த அளவுக்கு அவங்க சீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஆனால் அப்போவே வந்து அவங்கவுங்களுக்கான ஒரு நியாயத்தை சுபிக்ஷா வந்து நான் அந்த மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு சொல்லுவாங்க. அப்போது வந்து அரோரா வந்து அதுக்கப்புறம் அரோரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எழுந்து வந்து சரி ஓகே நான் வேணா இது பண்ணிக்கிறேன், நான் வந்து நாமினேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கான நியாயத்தை அவங்க சொல்லிடுவாங்க. வேறு 5 வருஷமாக நான் தனியாக தான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பற்றி நம்மளுக்கு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கலாம், சோஷியல் மீடியா அப்படி இப்படி சொல்லலாம். ஆனால் அவங்க அந்த கேமுக்கான ஒரு சில விஷயங்கள்ல சொன்ன விஷயங்கள் ஃபேக்ட் தானும் போது அவங்களுக்கான ஃபேக்ட் அவங்க அது சொல்லுவாங்க. 5 வருஷமாக தனியாக இருக்கேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கனியக்கா ஃபேஸை நல்லா இப்போ எல்லா சோஷியல் மீடியாவில் கூட இருக்குது, வேணும்னா போய் பாருங்கள் எப்படி இருக்கும் ஃபேஸ் அப்படின்னு. ஒரு மாதிரி அவங்கள வந்து அரோராவை ஒரு எப்படி திவாகர கலையரசெல்லாம் இக்னோர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அரோராவையும் வந்து கனியக்கா வந்து 2-3 இடத்துல அரோரா கூட பேசும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராவை மறைச்சிட்டு தான் கனியக்கா வந்து பேசுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அரோரா கூட பேசினா தன்னோட இமேஜ் வந்து எப்படி போகும் வெளியில் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக கனியக்கா இருந்திருக்காங்க. 2-3 இடத்துல கேமரா கான்ஷியஸாக. அதே மாதிரி அரோரா பற்றின விஷயங்கள் யாரோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இல்லை அரோரா அப்போ அந்த இடத்துல அந்த 5 வருஷமாக தனியாக இருந்தேன்னா அவங்களுக்கான ஒரு விஷயத்த ஸ்டாண்ட் எடுத்து சொல்லும் போது கூட ஒரு மாதிரி நக்கலா ஒரு டிசிப்ளினா இப்போ வந்து விஜய் பாரு வந்து வீக்கெண்ட்ல பண்ணாது அப்படிலாம் பண்ணாதீங்க பாரு அப்படின்னு எப்படி விஜய் சொன்னாரோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை அன்னைக்கு கனியக்கா கொடுத்தாங்க. 2-3 இடத்துல அரோரா கூட